ஒப்பிட்டு எம்ஜிஆர் மாதிரி இதயத்துல இருந்து பிறருக்காக செயல்படுறாரு அப்படின்னு சொல்றாரா? அதுவே அண்ணன் சீமான் அவர்கள் பேசி பேசியே மண்டைக்குள்ள விதைக்கிறாரு. ஆனாலும் அவருடைய அரசியல் எடுபடாது அப்படின்னு சொன்னது மட்டும் பத்தாதுன்னு கலைஞரோட ஒப்பிட்டு அவர் மூளையை பயன்படுத்தி தனக்காக மட்டும்தான் சிந்திப்பாரு அப்படின்னு சுயநலவாதின்னு கட்டமைக்கிறாரு. அவருடைய வார்த்தை ஜாலத்தை நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். அவருடைய சாணக்கியத்தனத்தை எல்லாத்தையுமே தமிழர்களுக்கு எதிராக தாங்க அவர் பயன்படுத்துறாரு. ஏன்னா அவரு பிறமொழியாளர். இப்ப உண்மை நிலவரம் என்ன? அண்ணன் சீமான் அவர்கள் 15 வருஷமா மக்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாம் குரல் கொடுத்து பல போராட்டங்களை நடத்தி சிறைக்கு சென்று தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. இவரு சுயநலவாதியா? அதுவே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததே அவருடைய தொழில் வளத்தை பெருகிறதுக்கு தான். அவரு பொதுநலவாதின்னு கட்டமைக்கிறது எவ்வளோ ஒரு அநியாயம்! எப்படி இவர் வாய் கூசாம இப்படி ஒரு பொய்ய சொல்றாரு தெரியல. நம்ம எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் பாண்டே அவர்கள் கிட்ட இருந்து.